ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ். நாம் இப்போ பார்க்க போகிறது பீட்டர் டிங்க்லேஜ் நடித்த டாக்ஸிக் அவெஞ்சரோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். பீட்டர் டிங்க்லேஜ் இவர் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நடிச்சிருப்பார். இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ இந்த டாக்ஸிக் அவெஞ்சரில் இவருக்கு வந்து ஒரு ஸ்டெப்சன் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் பெரிய பாண்டெல்லாம் எதுவும் இல்லை. பீட்டர் டிங்க்லேஜ் வந்து அவங்க ஸ்டெப்சனை வந்து பையன் மாதிரி தான் பார்ப்பார். ஆனால் அவங்க சன் வந்து பீட்டர் டிங்க்லேஜை ஒரு அப்பாவை பார்க்க மாட்டார். அந்தளவுக்கு பெரிய பாண்ட் இருக்காது. சரி வந்து இருந்தாலும் இவர் வந்து அவர் கேர் பண்ணிகிட்டு இருப்பார். அவரோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து டாக்டர்கிட்ட போவார். போய் பார்க்கும்போது அவரோட ஸ்கேன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டாக்டர் கொடுப்பாரு. அப்போ தான் வந்து வின்ஸ்டன் கூஸ், அதாவது பீட்டர் டிங்க்லேஜ் இருக்காருல்ல, அவருக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வரும். கேன்சர் இருக்குதுன்னு தெரிய வந்த பின்னாடி, ஐயோ நம்ம செத்து போயிட்டால் நம்ம பையனை யார் பார்த்துப்பா, யார் நம்ம பையனை வந்து யார் வந்து கேர் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கவலை வரும். கவலை வந்தவுடனே இவர் வந்து நம்ம வந்து 15 வருஷமாக கேரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் வந்து ஜானிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும், அது மூலிமா நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பார். ஆனால் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது. இவர் என்னென்னமோ வழியில் ஏர்ன் பண்ணி எப்படியாவது இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பார். ஆனால் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ டைரெக்டாக போய் அந்த கேரிசன் கம்பெனியோட ஓனரான பாப் கேரியை மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கும்போது போய் மீட் பண்ணுவார். மீட் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அவனை நான் தான் கேர் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இறந்துட்டு அவனை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே போய் பேசுவார். பேசும்போது அவரும் ஓகே, என் அசோசியேட் வந்து உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவா, உனக்கு நாங்கள் பே பண்ணிக்கிறோம், இன்சூரன்ஸ் கவரானா என்ன நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டும் இவர் போன உடனே கதவை மூடிட்டு அவங்க பேசிப்பாங்க, இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா, இவன் செத்தா சாப்பிட்டோம், அந்த மாதிரி பேசிப்பாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா 15 வருஷமாக அந்த கம்பெனிக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், இவங்க நம்மளுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஷேடோ கம்பெனி, இந்த கேரிஸ் கம்பெனின்றது வந்து ஷேடோ கம்பெனி. இதை வந்து பாப் கேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்திட்டு இருப்பார். இவங்க வந்து நிறைய கிரிமினலான வேலைலாம் பார்ப்பாங்க. மாப்ஸ்டரை ஹையர் பண்ணுறது, அப்புறம் கிரிமினல்ஸை ஹையர் பண்ணுறது, இவங்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் கொல்றது, இதுதான் இவங்களோட வேலை. இதெல்லாம் இவருக்கு தெரிய வரும். ஸோ இவங்க கம்பெனிலேருந்து இவர் கொள்ளையடிச்சிருவார். சம் அமௌண்ட் ஆஃப் மணி, இவருக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து கொள்ளையடிப்பார் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அதை வந்து பார்த்தோன்னா அந்த டைம் அப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து துரத்திட்டு வருவாங்க. அந்த பொண்ணை வந்து கொல்ல சொல்லி ஆர்டர் வந்திருக்கும். யார் வந்து அந்த ஆர்டர் கொடுத்துருப்பான்னு பார்த்தா கேரிசன் கம்பெனிலேருந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் ஹையர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் அந்த பொண்ணை துரத்திட்டு வரும்போது ஷூட் பண்ணும்போது புல்லட் வந்து இவர் மேலே பட்டுரும். இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் வச்சு, மியூசிக் பேண்ட் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த பேண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இவரை வந்து சுட்டுருவாங்க. சுட்ட உடனே இவர் அன்கான்ஷியஸ் ஆயிடுவார். அன்கான்ஷியஸான இவரோட பாடி வந்து எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை தூக்கி ஒரு டாக்ஸிக் பேட், ஒரு பாண்ட் மாதிரி இருக்கும், அந்த பாண்டில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. போட்ட உடனே இவர் இறந்து தானே போகணும், இறந்து போகிறதுக்கு பதிலாக மியூட்டேட் ஆகிடுவார். ஒரு மாதிரி பச்சை கலரில் பயங்கரமாக மியூட்டேட் ஆகி இவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, அப்புறமேட்டும் சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, அப்புறம் ஒரு ஒன் டாய்லெட் போனால் கூட அது வந்து ஆசிடாக மாறும். அவர் கையில் ஒரு மாப்பு இருக்கும். அந்த மாப்பை வச்சு அடித்தா அப்படியே தலையை பொழந்துரும், உடம்பே ரெண்டாக பிரிஞ்சிரும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மாப்பு. கையிலே ஹார்ட்டை பிதிக்கிடுவார். அப்புறமேட்டு ஹார்ட்டை பிடுங்கி எடுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப கோரியாக இருக்கும். ரத்தம் தெறிக்க படம் இருக்கும். அவ்வளோ ப்ரூட்டலாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்த ஹாரர் காமெடி மூவிலே இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. இந்த படத்தை சின்ன பசங்க யாருமே பார்த்துடாதீங்க. இது 18+. இதில் 18+ கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. R-rated மூவி. அதுவும் இல்லாமல் இந்த மூவி வந்து உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ டெரிஃபையர், ஃபார்மு, அப்புறம் சைன்ஷா, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்குறாங்களே, சாலாம் பார்க்குறீங்கள, இந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ இந்த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸு, நன்னு, இந்த மாதிரி மூவி கூட பார்த்திங்கன்னா ஒரு 5.5 6 அந்தளவுக்கு தான் ரேட்டிங் வாங்குது. இது வந்து 6.3 எடுத்திருக்கு. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோரு, பிளட்டு, ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது. இந்த மார்டல் காம்பட் படத்தில் போடுறாங்கல்ல ஃபெட்டாலிட்டி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம்
இவர் மான்ஸ்டர் ஆன பின்னாடி இவன் பையனே வந்து பார்த்திங்கன்னா இவனை பார்த்து பயப்படுவான், இவங்ககிட்ட வரமாட்டான். அப்புறம் வில்லன் இருக்கான்ல, வில்லனுக்கு என்ன ஆகுது, இவர் வந்து வில்லனை பழி வாங்கினாரா, அங்கே விஜிலாண்டியாக இருக்கிற கிரிமினல்ஸு அப்புறம் மாப்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் கொன்னாரா, இவங்க பையன் கூட திருப்பி சேர்ந்தாரா, இதெல்லாம் தான் கதை. அதெல்லாத்தையும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த வருஷத்தில் வந்து ஹாரர் ஸ்லாஷர் மூவிலே இது நல்லாயிருக்கு. இது வந்து ஹாரர் காமெடி ஜெனரில் வரும். அப்புறம் இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 10க்கு 7 தருவேன். நீங்களே படம் பாருங்கள். ஆனால் சின்ன பசங்க யாரும் தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய். நான் தான் உங்கள் தமிழ்.